இடைவேளைக்கு பிறகு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். நீங்கள் கிருஷி சௌபாலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துச் செல்வோம். இப்போது விவசாய விஞ்ஞானிகள் இந்த சௌபால் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இதில் பங்கேற்க தொலைதூர இடங்களில் இருந்து விவசாய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இப்போது நாம் இந்த செஷனை தொடங்குவோம். ICAR கேந்திரிய போஷ தோட்டக்கலை நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஹரிஷ் சந்திர சிங் எங்களுடன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உங்களை வரவேற்கிறோம் சார். டாக்டர் தீபக் சிங் வெப்பப்பயிர் உற்பத்தியாளரான அவரையும் வரவேற்கின்றோம். உங்களை வரவேற்கிறோம் சார். முதன்மை விஞ்ஞானியாக எங்களுடன் டாக்டர் பர்பத் குமார் சுக்லா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். விவசாய சகோதரர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இப்போது அவர்களின் கேள்வியுடன் தொடங்குவோம். இப்போது விவசாயி ராம் கிஷோர் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். எங்கள் பகுதியில் குங்கா, நசி, அப்புறம் கட்வாரம் போன்ற பூச்சிக்கொல்லிகள் எங்கள் பயிர்களுக்கு, குறிப்பாக பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே சில மருந்துகள் பிரபலமாக இருக்கின்றன. மேலும் சில புதிய மருந்துகளும் சந்தையில் இருக்கின்றன. அரசாங்கம் சிலவற்றுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. ஆனால் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலில் நாம் செய்ய வேண்டியது இந்த மறுசீரமைப்பு கருவி, அதாவது நாங்கள் இதனை ஹாப்பர் என்றும் நாங்கள் அழைக்கின்றோம். இது ஆண்டு முழுவதும், குறிப்பாக பார்த்தால் குளிர்கால நாட்களில் மாம்பழ தோட்டத்தில் இருக்கும் மாமரத்தின் அடர்ந்த கிளைகளில் அமைதியாக இருக்கும். இதனுடைய எண்ணிக்கை பார்த்தால் மிக குறைவாகத்தான் இது இருக்கும். அந்த நேரத்தில் அதன் கிளைகள் மற்றும் தண்டுகளில் மருந்தை நாம் பயன்படுத்தினால் இந்த பூச்சியை மிக குறைந்த மருந்தை கொண்டு நாம் கட்டுப்படுத்த முடியும். அதேபோல த்ரிப்ஸ் என்று அழைக்கப்படும் ருஜி குளிர்காலத்தில் இது நிலத்தடியில் மறைந்திருக்கும். அதே நேரத்தில் நாம் வயல்களை உழுது தண்ணீரில் நிரப்பினால் அதுவும் நன்றாக கட்டுப்படுத்த முடியும். கிராமப்புற விவசாய சகோதரர்கள் மருந்துகள் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இமிட்டோக்ளோபிரிட் அல்லது தியோமெதாக்சம் அல்லது லாம்டோசைஹலோக்திரின் இது பிரபலமானது. இதை விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள். இந்திய அரசு பார்த்தால் இந்த மருந்தை பரிந்துரைத்திருக்கின்றது. ஆனால் இதன் விளைவு மெதுவாக குறைந்து வருகின்றது. எனவே இந்திய அரசாங்கம் பல புதிய மருந்துகளை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றது. நான் குறிப்பிட விரும்பும் முதல் மருந்து விப்ரோஃபின்ஜன். இது பார்த்தால் பொதுவாக சுமார் 25 ECயில் வருகின்றது. இதனை 1 முதல் 1.5 மில்லிலிட்டர் வரை இதனை நாம் நன்றாக தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இதனால் ரூஜி மற்றும் ஹாப்பர் இரண்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறது. இது தவிர அரசாங்கம் குறிப்பாக இந்த ரூஜிக்காக சிறப்பாக ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றது. அது டோல்ஃபன் பிரைட். இது 15 ECயாக இது வருகின்றது. இதை 1 முதல் 1.5 மில்லிலிட்டர் தண்ணீரில் கரைத்து நன்றாக தெளிப்பதன் மூலம் நல்ல விதமான பலன்களை நம்மால் பெற முடியும். மூன்றாவதாக அரசாங்கம் வழங்கக்கூடிய மருந்து என்பது மெட்ரோஜெல். இது 50 WG ஆகும். இதை நீங்கள் 3 கிராம் தண்ணீரில் கரைத்து நீங்கள் இதனை தெளித்து பயன்படுத்தலாம். இதனை நீங்கள் தெளிக்கலாம். நம்முடைய விவசாயிகள் இருக்கிறார்கள். முஸ்லிதீன் அவர்கள், உங்களுடைய கேள்வி என்ன என்று சொல்லுங்கள். வணக்கம் சார். என் பேர் முஸ்லிவுதீன். சில நேரங்களில் பல தெளிப்புகளுக்கு பிறகும் கட்டுப்படுத்த முடியல. மேலும் இந்த சோப்பால் மூலம் இணைந்திருக்கும் அனைத்து விவசாய சகோதரர்களுக்கும் இதை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்னு கேட்க விரும்புகிறேன். இந்த கிருஷி சோப்பால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய விவசாய சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் தோட்டத்தில் ஒரே வகையான பூச்சிக்கொல்லியை மீண்டும் மீண்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டே வந்தால், நாம் பயன்படுத்தும் மருந்துகள் அவ்வளவு பயனுள்ளதாக இல்லை என்று டாக்டர் அவர்கள் கூறியதைப் போல, ஒரு வகையான மருந்தையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி கொண்டே வந்தால் இந்த எதிர்ப்பு சக்தி உருவாகி அதை கடக்க முடியாது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. மற்றும் விவசாயிகளிடையே நாம் காணக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இது மிகவும் கடுமையான பிரச்சனை. விவசாய சகோதரர்கள் மருந்துகளை வாங்குகிறார்கள். உண்மையான மருந்துகளில் ஏற்படும் இந்த வகையான பிழைகள், விஞ்ஞானிகள் எப்போதும் சரியான மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும், சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும் கூறுகிறார்கள். இதில் ஏதாவது பிழை இருந்தால் உங்கள் மருந்து பயனுள்ளதாக அது இருக்காது. விவசாய சகோதரர்களாகிய நீங்கள், உங்கள் பகுதியில் வேளாண் அறிவியல் மையம் இருந்தால் நீங்கள் சென்று அங்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களிடமிருந்து தகவல்களை பெற முடியும். சரி, இந்த கருத்தை நான் எடுத்துக்கொண்டு டாக்டர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். நான் கேட்கும் கேள்வி, மரத்திலேயே பழம் என்பது அழுகத் தொடங்குகிறது. இது பொதுவாக நாம் காணக்கூடிய பிரச்சனை. இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் என்று சொல்லுங்கள். இதுவும் நான் பார்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை. பழங்கள் கருமையாவதில் ஏற்படும் பிரச்சனை மிகவும் தீவிரமானது மற்றும் இது மழை காலத்தின் நேரடியாக தொடர்புடையது. சில நேரங்களில் ஜூன் மாதத்திலும் மழை பெய்யும்.
அதை தவிர பருவமழை சில நேரங்களில் சீக்கிரமாகவே வந்துடும். இது நிகழும்போது பழங்கள் அதிகமாக கருப்பாக மாறும். இதுக்கு பின்னால் உள்ள மற்றொரு பெரிய காரணம் மரத்தின் இலைகளில் எவ்வளவு கருப்பு பூஞ்சை ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான். அதை தவிர மழை பெய்யும் போது பூஞ்சை பழங்கள் ஒரு மழைக்கு பிறகு சிறிது ஒட்டி கொள்கிறது. ஒவ்வொரு மழைக்கு பிறகும் அது பழங்களில் சிறிது ஒட்டி கொண்டிருக்கும். ஏனெனில் அதில் பூஞ்சை வித்துக்களும் உள்ளன. ஏனெனில் எவ்வளவு மண் குவிந்துள்ளது அவற்றின் காரணமாக பழம் பழுக்க ஆரம்பித்து விட்டது. அதில் அழுகல் ஏற்படுகிறது. இப்போது இந்த பிரச்சனைக்கு எளிதான மற்றும் மிகச்சிறந்த தீர்வு பழங்களை பைகளில் அடைப்பதுதான். பழங்களை பைகளில் அடைப்பதற்கு வெவ்வேறு நேரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அதன் பைகளை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பழம் 100 கிராம் எடையுள்ளதாக இருக்கும்போது பைகளில் அடைக்க வேண்டும் என்று நான் கூறுவேன். பருவமழை வருவதற்கு முன்பு அதை தொடங்கி பைகளை அடைத்து முடிக்கவும். பைகளில் அடைத்தல் செய்யப்படாத பல பழத்தோட்டங்கள் உள்ளன. எனவே பருவமழை எப்போது வரும் என்பதை நீங்கள் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். பருவமழை வருவதற்கு முன்பு முதல் நாட்களுக்கு முன்பு 25% தயாரிப்பான டைஃப் மற்றும் கன்சோலை லிட்டருக்கு அரை மில்லி அல்லது 2000 லிட்டர் டேங்கரில் 1 லிட்டர் என்ற விகிதத்தில் தெளிக்க வேண்டும். 25 முதல் 30 நாட்களுக்கு பழங்களை பாதுகாக்கும். பழங்களை எடை போடுவதற்கு குறைந்தது 25 நாட்களுக்கு முன்பே தெளிக்கப்பட வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எச்சம் பழங்களில் இருக்கும்போது மேலும் அவை ஏற்றுமதிக்கு ஏற்றதாக இருக்காது. சரி, விவசாயிகளிடம் நாம் செல்வோம். விவசாயிகளினுடைய கேள்விகளை நாம் பார்ப்போம். புலந்த் ஷஹரை சேர்ந்த ராம் பிரகாஷ் தியாகி அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். சார், எங்கள் பகுதியில் மரம் அப்படிங்கிறது காஞ்சு போயிடுது. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் இந்த நோய் பூஞ்சையால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். முழு மரமும் காய்ந்து ஒரே நேரத்தில் இறந்தாலும் அல்லது ஒவ்வொரு கிளையும் காய்ந்தாலும் வேர்களில் தொற்று நோய் ஏற்படுவது இந்த பூஞ்சைதான். அதனுடன் ஸ்கோலைட் வண்டு என்று அழைக்கப்படும் ஒரு பூச்சியும் உள்ளது. தொற்று இருக்கும் இடமெல்லாம் அது மரத்திற்குள் நுழைந்து மாவு போன்ற மரத்துளை உருவாக்குகிறது. எனவே இது அடையாளம் காணும் விஷயமாக இருக்கிறது. இப்போது என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஒரு காலத்தில் 1985 வரை பழத்தோட்டங்களில் உழவு மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இன்று டிராக்டரை மரத்தின் தண்டு வரை கொண்டு வருவதால் வேர்கள் வெட்டப்படுகின்றன. மேலும் வேர்களை வெட்டுவதால் தொற்று அதிகரிக்கிறது. இது தவிர பாசன நீர் அறுவடை இயந்திரங்கள் முழு பழத்தோட்டத்தையும் நிரப்புகின்றன. எனவே ஒரு மரத்தில் தொற்று இருந்தால் அது முழு பழத்தோட்டத்திலும் பரவுகிறது. இது தவிர பூச்சிகள் மூலமாகவும் தொற்று பரவுகிறது. எனவே இவை அனைத்திலிருந்தும் நிறைய பாதுகாப்பு எடுக்கப்பட வேண்டும். நிழலான பகுதிகளில், குறிப்பாக மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 2 மீட்டர் தொலைவில் உழவு செய்யக்கூடாது. இது தவிர பழத்தோட்டத்தில் ஒரு மரம் கூட இருந்திருந்தால் முழு பழத்தோட்டத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். மேலும் மரத்தின் நிழல் பகுதியில் அடிப்பகுதியில் குறைந்தபட்சம் 1.5 முதல் 2 மீட்டர் வரை அடையும் வகையில் போதுமான அளவு தண்ணீரை பயன்படுத்தி பரிசோதனை செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக விவசாயிகள் தங்கள் பயிரை பற்றி நிச்சயமாக கவலைப்படுகிறார்கள். கமலேஷ்குமார் அவர்கள் மலையாளத்திலிருந்து கேள்வி கேட்கின்றார். சார், என்னுடைய கேள்வி என்னவென்றால், எங்கள் பகுதியில் உக்தா என்ற நோயால் பாதிக்கப்பட்ட பல தோட்டங்கள் உள்ளன. உக்தா என்ற நோய்க்கான தீர்வை பற்றி உஜித் கிசாப்பிடம் சொல்ல முயற்சிக்கவும். பாருங்கள் கமலேஷ் அவர்களே, நான் இப்போது பேசிக்கொண்டிருந்த மரங்கள் காய்ந்து வாடும் பிரச்சனை பற்றியது. இதுதான் நான் உக்தா என்று அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னேன். அது எல்லா இடங்களிலும் இருக்குது. இப்போது நாம் சொல்ல வந்தது முழுமையடையவில்லை. முதலில் தியோபனேட் மெத்தில் ரெசின் சிகிச்சை பற்றி நாங்கள் சொன்னோம். உங்கள் பகுதியிலும் அந்த சிகிச்சை செய்வீர்கள். அதை தவிர ஒரு முறை பூஞ்சைக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும் என்பதையும், பூஞ்சைக்கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் நமது நட்பு பூஞ்சை மண்ணில் அளிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அவற்றை உயிர்ப்பிக்க எங்கள் பூஞ்சைக்கொல்லியை பயன்படுத்திய பிறகும் சில நோய்க்கிருமி உயிரினங்கள் உயிர் பிழைத்தல். எதிர்காலத்தில் தியோபனேட் மெத்தலை பயன்படுத்துவது. 6 மாதங்களுக்கு பிறகு நாம் ட்ரைகோடெர்மாவை பயன்படுத்த வேண்டும். நாம் அடிப்படை லிக்வேசியன் பயன்படுத்தலாம். இரண்டாவதாக மாவு போன்ற மரத்தூள்களை உற்பத்தி செய்யும் வண்டுகளை எதிர்த்து போராட மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் இதை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நாம் இதன் மூலம் புலிகளை காப்பாற்ற முடியும். ஷோபால் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி செஷனுக்கு வந்திருக்கின்றது. விவசாய சகோதரர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். விவசாயிகளின் கேள்விகளுக்கு வேளாண் விஞ்ஞானிகள் துல்லியமான மற்றும் எளிமையான பதில்களை தொடர்ந்து அளித்து வருகின்றார்கள். இப்போது சந்தை பற்றி பேசுவோம்.
ஏனென்றால் மாம்பழம் மற்றும் விதைகளின் விலை இங்குதான் தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. விவசாயிகளுக்கு விதைகளின் விலை என்பது எப்படி இருக்கும்? சந்தையில் மாம்பழத்தை திறம்பட விற்பனை செய்து அதற்கு சரியான விலையை பெற்று லாபத்தையும் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி நம்முடன் இருக்கக்கூடிய நிபுணர்கள், வேளாண் விஞ்ஞானிகளாக இருப்பவர்கள், அவர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஐசிஏஆர் மத்திய வெப்பமண்டல தோட்டக்கலை நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் தாமோதரன் அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம் சார். மீண்டும் ஒரு முறை உங்களை இங்கே வரவேற்கின்றேன். எங்களுடன் ஹெட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டாக்டர் அகத் சிங்கும் எங்களுடன் இருக்கின்றார். உங்களை வரவேற்கின்றேன் சார். முதன்மை விஞ்ஞானி மனிஷ் மிஸ்ராவும் எங்களுடன் இருக்கின்றார். அவர்களையும் நான் ஒருமுறை வரவேற்கின்றேன். உங்களை வரவேற்கின்றேன் சார். இப்போது விவசாயிகளிடம் சென்று அவர்களிடம் கேள்விகளை நேரடியாக கேட்போம். இப்போது விவசாயி சத்யேந்திரகுமார் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். எங்கள் மாம்பழங்களின் தரத்தை மேம்படுத்துவதே எங்கள் நோக்கம். அதாவது இது எப்படி என்றால், இதனால் அவை சந்தையில் பிரீமியம் விலையில் விற்பனையாகி நியாயமான விலை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சர்வதேச சந்தை பார்த்தாலும் சரி, உள்நாட்டு சந்தையை பார்த்தாலும் சரி, இன்றைய போட்டி யுகத்தில் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே நாம் அதிக லாபம் ஈட்ட முடிகிறது. இதற்காக தரம் அல்லது பிராண்டிங் பற்றி பேசும்பொழுது 3-4 விஷயங்களை மனதில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். தரத்துடன் வெளிப்படைத்தன்மை, தூய்மையும் உள்ளது. தூய்மை என்றால் சுகாதாரமான உற்பத்தி. அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் பிராண்டுக்கும் உங்கள் தயாரிப்புக்கும் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அறுவடைக்கு பிறகு மொத்தமாக எடுத்து செல்வதற்கு பதிலாக நமது பண்ணையிலேயே தரம் பிரித்தால், நாம் அனுப்பும் சந்தைக்கு ஏற்ப தரங்களை பிரித்து கொண்டு சென்றால், நீங்கள் செய்யும் ஜிஐ செய்தால் அதில் உங்கள் தயாரிப்பின் நம்பகத்தன்மையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச சந்தையில் உங்களுக்காக ஒரு தனி பிராண்டையும் உருவாக்கும் ஜிஐ குறிச்சொல். எங்களுடன் இந்திய மாம்பழ உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் டி.கே. சர்மா அவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு எனது கேள்வி என்னவென்றால், கடல் வழியாக ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் மாம்பழங்களை தொலைதூர இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு மாம்பழத்தினுடைய ஷெல்ஃப் லைஃப் எப்படி அதிகரிக்க முடியும்? டாக்டர் சர்மா அவர்களின் கேள்வி மிகவும் சரியான நேரத்தில் கேட்கப்படவில்லை. ஏனென்றால், கடல் வழியாக மாம்பழங்களை ஏற்றுமதி செய்யாவிட்டால் நமது இந்திய மாம்பழங்கள் சர்வதேச சந்தையில் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் வான்வழியாக எதை அனுப்பினாலும் அதை ஏற்றுமதி செய்ய முடியாது. இதை கருத்தில் கொண்டு மட் வாஷ் மூலம் ஒரு பொருளை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் உருவாக்கினோம். உலகிலேயே நாங்கள் கிடைக்கச் செய்த போது இது போன்ற முதல் தயாரிப்பு இதுவாகும். ஒவ்வொரு சந்தைக்கும் வெவ்வேறு செயல்முறை இருப்பதாக பேக்கேஜிங் வரிசையில் டாக்டர் அர்பித் சிங் அவர்களிடம் நீங்கள் கூறியிருந்தீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஐரோப்பாவுக்கு செல்ல விரும்பினால் நீங்கள் ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் ஜப்பானுக்கு செல்ல விரும்பினால் நீங்கள் ஹாட் மேட் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். மேலும் உங்கள் மாம்பழம் சர்வதேச சந்தையில் 200 முதல் 250, 300 கிராமுக்கு குறையாமல் இருந்தால் உங்கள் மாம்பழம் எந்த மதிப்பையும் கொண்டிருக்காது. எங்கள் பேக்கேஜிங் வரிசையில் அரைப்பதற்கு நல்ல தொழில்நுட்பம் உள்ளது. மேலும் சூடான நீர் சுத்திகரிப்பு போலவே மட் வாஷ் அங்கே செய்யப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக மாம்பழங்களின் ஆயுட்காலம் குறைந்தது 20 நாட்கள் அதிகரித்துள்ளது. நமது தொழில்நுட்பத்தின் காரணமாக நமது பலனை கண்டு முழு உலகமும் வியக்கிறது. நாங்கள் அதை ஆய்வகத்திற்கு மட்டும் பயன்படுத்தவில்லை. உங்கள் பெங்களூருவிலிருந்து நாங்கள் சாகர் வழியாக 2 சரக்குகளை இங்கிலாந்திற்கு அனுப்பினோம். இது 52 நாட்களில் சாத்தியமானது. இது பாராட்டுக்குரியது. மேலும் பலத்த கைத்தட்டலுக்கு தகுதியானது. ஏனென்றால் நாங்கள் ஒரு புதிய முன்மாதிரியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ஒரு புதிய சாதனை மற்றும் புதிய பாதை என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான புதிய பாதை என்பது திறந்திருக்கிறது. 42 நாட்கள் என்பது விவசாயிக்கும் எந்த பழத்திற்கும் மாம்பழத்திற்கும் ஒரு நீண்ட காலமாகும். சரியென்று சொன்னால் மாம்பழத்தினுடைய தரம் என்பது சரியாக அது இருந்தால், டாக்டர் மனிஷ் அவர்களே, சப்ளை செயின் பற்றி பேசப்படுகின்றது. விவசாயிகள் கடல் வழியாக ஏற்றுமதியை செய்ய அவர்கள் முடியும். ஆனால் சப்ளை செயினினுடைய அந்த அம்சம் என்பது, அதை பற்றிய ஒரு சந்தேகம் என்பது இருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் சற்று விரிவாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். விநியோக சங்கிலி மேலாண்மையில் 3 அல்லது 4 முக்கிய அம்சங்கள் உள்ளன. முதலில் உற்பத்தி திறன், இரண்டாவது அசம்பிளர், மூன்றாவது உங்கள் விற்பனையாளர் வர்த்தகம், நான்காவது பேக் ஹவுசிங்கில், ஐந்தாவது ஏற்றுமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள். இந்த புள்ளிகள் அனைத்தையும் ஒன்றாக இணைப்பது விநியோக சங்கிலி மேலாண்மையின் முக்கிய அம்சமாகும். இதனுடன் மாம்பழ பேக்கேஜிங், அதன் பயன்படுத்துதல், அதாவது பதப்படுத்துதல் மற்றும் அதன் பிராண்டிங், இவை அனைத்தையும் பயன்படுத்தி ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு விநியோக சங்கிலியை நாங்கள் வழங்குகிறோம். திறமையான விநியோக சங்கிலியை மேலாண்மை ஏற்பாடு செய்யப்படுகிறது. மிகவும் சிறப்பானது. சரி, சொல்லுங்கள். மாம்பழத்தை பார்த்தால் பேக்கேஜிங் வரிசையில் உள்ள வழிமுறை முழுமையான இயந்திரமயமாக்கலாகவும் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் அது ஒரு காலநிலை உணவு. பறித்த உடனேயே அது மிக வேகமாக அழுகத் தொடங்குகிறது. எனவே இந்த விஷயத்தை பேக்கேஜிங் வரிசையை அடையும் நேரத்தில் அதன் அனைத்து செயலாக்கமும் இயந்திரமாக்கப்பட்டால் அது ப்ரீ கூலிங் லவச குளிர்வுக்கும் ஆகும். வெப்பநிலையை குறைந்த பிறகு விவசாயி அதை தனது பண்ணையில் செய்த பண்ணைக்கு வழங்கினால் அவர் 3 முதல் 4 நாட்கள் மாம்பழங்களை சேமிக்க முடியும். இரண்டாவதாக, போக்குவரத்தின் போது குரூப் டாப்பில் 12 முதல் 13 டிகிரி வெப்பநிலையை பராமரிக்க வேண்டும், அல்லது அதில் அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. அது மிகவும் விலையுயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே காய்கறிகளைப் போலவே அரசாங்க மட்டத்தில் உள்ள பிளாட்ஃபார்மில் மூலம் இதை கூறலாம். ஒரு பரிந்துரை வழங்கப்படுகிறது. இந்த வழியில் பழங்கள் அல்லது மாம்பழங்களின் விஷயத்தை இதில் செய்தால் இந்த செலவை நிறைய குறைக்க முடியும். விநியோக சங்கிலியை மிக விரைவாக மிகச்சிறந்த முறையிலும் செய்ய முடியும். சரி, எங்களுடன் இப்போது டாக்டர் பிரசாந்த் ஆர் மௌரிகர் அவர்கள் இருக்கிறார்கள். கூடுதல் கமிஷனராக அவர் விளங்குகிறார். நீங்கள் வேளாண் அமைச்சகத்தை சேர்ந்தவர். உங்களை கிருஷி சௌபாலுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். சரி, விவசாயிகள் நேரடியாக உங்களிடம் கேள்வி கேட்க முடியும். இப்போது கேள்வி என்னவென்று சொன்னால், தோட்டக்கலை தொடர்பாக என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? எங்கள் விவசாய சகோதரர்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதன் மூலமாக அவர்கள் சரியான திசையை தீர்மானிக்க முடியும். நான் உங்களிடம் சொன்னால், தேசிய தோட்டக்கலை மிஷன் ஏற்கனவே செயல்பட்டு வந்தது. ஆனால் 2014 முதல் அது திருத்தப்பட்டு விவசாயிகளுக்கு நிறைய பயனளிக்கும் பல அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது மாம்பழங்களை மட்டுமல்ல, பிற தோட்டக்கலை முடிவுகளையும் உள்ளடக்கியது. இதற்காக அரசாங்கம் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நாம் இதை பற்றி பேசினால் 2014ஆம் ஆண்டில் இது ஒரு பணியாகவும் கட்டுரைகளின் ஒருங்கிணைந்த மேம்பாடாகவும் மாற்றப்பட்டது. இது தோட்டக்கலை ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மிஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதன் கூறுகளை பற்றி பேசினால் அல்லது விவசாயிகளுக்காக நாம் செய்யும் பணிகளை பற்றி பேசினால், விவசாயிகளுக்கு உயர்தர நடவுப் பொருட்களை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இரண்டாவது, விவசாயிகளுடன் மாம்பழம் பற்றி நாங்கள் விவாதித்து கொண்டிருந்தபோது பழைய இருப்பை எவ்வாறு முழுமையாக மீட்டெடுப்பது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இது ஒரு முக்கியமான செயலாகும். மூன்றாவதாக, குளிர் மதிப்பு சங்கிலி, மதிப்பு சங்கிலியுடன் தொடர்புடையது உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மேலும் தோட்டத்திலிருந்து சந்தைக்கு செல்வது பற்றி நாம் பேசும்போது சந்தைப்படுத்தலுக்கும் இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. விவசாயிகள் மற்றும் மனித மேம்பாட்டு வளங்களுக்கும் தகவல் வழங்கப்படுகிறது. மனித மேம்பாட்டு வளங்கள் பற்றி பயிற்சி அளிக்கப்படுகின்றன. எனவே பயிற்சி மூலம் நாங்கள் மாநில அரசுக்கு 2ஆம் நிலை உதவியை வழங்குகிறோம். இப்போது விவசாயிகளின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வேண்டுகோள் என்னவென்றால், மாவட்ட தோட்டக்கலை அல்லது தொகுதி அளவிலான தோட்டக்கலை துறையிலிருந்து இந்த திட்டம் குறித்த அதிகபட்ச தகவலை பெறுவதன் மூலம் அவர்கள் அதிகபட்ச நன்மைகளை பெற முடியும். இன்றைய கிருஷி சௌபாலில் விவாதித்ததெல்லாம் இதுதான். மாம்பழங்களை பற்றி பேசினோம், மாம்பழத்தின் இனிப்பை பற்றி பேசினோம், இனிமையுடன் பாரம்பரியத்துடன் முன்னேறும் போது உற்பத்தியை அதிகரிப்பது பற்றி பேசினோம், பயிர் பாதுகாப்பு பற்றியும் பேசினோம், தோட்டத்திலிருந்து சந்தை வரை பற்றி பேசினோம். இன்றைய ஸ்டைல் மிகவும் சிறப்பாக இருந்தது. மீண்டும் புதிய ஒரு விஷயங்களுடன் புதிய ஒரு கிருஷி சௌபாலில் உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.